ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி எலிசர் அப்படிங்கிற பேர்ல இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு ஜாம்பி படத்தை தான் பார்க்க போறோம். என்னடா எல்லாம் இந்த இந்த எட்டுல வந்து வேம்பயர்ஸ் படமாவே வந்துகிட்டு இருக்கு, ஒரு ஜாம்பி படமே வரமாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல திடீர்னு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணி காலையில தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இது வித்தியாசமான ஒரு முறையில கூவியிருக்காண்டா அப்படின்னு சொன்னா, சரி ஜாம்பி படம்னா வழக்கமா என்ன இருக்கும், எல்லாருமே கடிப்பாங்க, அவங்களும் ஜாம்பியா மாறுவாங்க, கடைசி வரைக்கும் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்தை பார்த்தோம். ஆனா இந்த படத்துல வந்து மற்ற ஜாம்பி படத்துல சொல்லாத ஒரு மைய கருத்தை வந்து இந்த படத்துல வச்சிருக்காங்க. எப்படி வந்து அந்த ஜாம்பி உருவாகுது அப்படின்னு வந்து கரெக்டா தெள்ள தெளிவா காட்டுறாங்க. படத்தோட கதை ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த பணக்கார ஃபேமிலியில ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து இளமை வந்து திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டானிக் கண்டுபிடிக்கிறாரு. அந்த டானிக்கை குடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன ஆனாரு, கடைசி வரைக்கும் அந்த டானிக் வந்து என்னென்ன பண்ணுச்சு, என்னென்ன வந்து உடம்புல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். சரி, இந்த படம் அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 குழந்தைங்க, அதாவது 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க ஒருத்தன் வந்து பையன், ஒன்று பொண்ணு. அவங்க 2 பேருமே பெரியவங்களா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட அப்பா வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு யங்கான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்படியே அவங்க வீட்டில் வந்து ஒரு கலவரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டானிக் வந்து அவர் வந்து ஒரு நாள் குடிக்கிறாரு. அந்த டானிக்கை குடித்தவொடனே திடீர்னு 10 நிமிஷத்துலேயே அவரோட நரைமுடியெல்லாம் கருப்பாக மாறிடுது. சுருக்கமான தோல் எல்லாமே வந்து நார்மலாக ஒரு 20 வயசு பையன் மாதிரி மாறிடுறாரு. திடீர்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாகுது. அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷத்துல அவர் வந்து ஒரு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டு அந்த மருந்து வந்து வேலை செஞ்சு அவர் வந்து ஜாம்பியா மாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரா கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் ஜாம்பியா மாத்தி விட்டுறாரு. கடைசியா வந்து அந்த ஊரையே, அந்த ஒரு கிராமமே வந்து ஜாம்பியா மாறிடுது. ரத்தம் சும்மா வெள்ளை ஆறா ஓடுது. அதாவது படம் ஃபுல்லா வந்து ரத்தம் தெறிக்க விட்டுருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து வயலன்ஸ் வந்து தாண்டவம் ஆடுதுன்னு தான் சொல்லணும். அந்த கிராமத்தையே அலற விட்டாங்க. அதுல வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு லவ் ஜோடியை காட்டுவாங்க. அந்த லவ் ஜோடியோட லவ் சீனுங்க, அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட் சீனுங்க வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது ட்ரெயின் டு புஷான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வயலன்ஸ் கம்மியா இருக்கும். இந்த படத்துல படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வயலன்ஸ் சும்மா பறக்குது. நார்மலான ஒரு ஜாம்பி படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இது வந்து ஹிந்தியில அண்டு இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ் டப் இன்னும் வரல. அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு படம். இது வந்து குழந்தைகள் பார்க்கலாமா அப்படின்னா, சின்ன குழந்தைகளுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா செட் ஆகாது, அவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. இது வந்து ஒரு 13+ படம் தான். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சீன்கள்லாம் எதுவுமே இல்லை, தாராளமா பார்க்கலாம். என்ன ரத்தம் வந்து ஆறா ஓடுது ரோட்ல, அதுதான் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட். இல்லை, இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி ஜாம்பி படத்துக்கு தேவையான எல்லா இதுவுமே இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் வந்து தெறிக்க விட்டுருக்குறாங்க. அப்புறமேட்டு இந்த படத்துல ஒரு 2-3 சீனுங்க இருக்கும். அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு விழா நடந்து முடிஞ்சு எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜாம்பியா மாறின ஒருத்த வந்து காரை வந்து அந்த கூட்டத்துக்குள்ள விட்டு அந்த காரை நொறுக்கிற சீன் ஆகட்டும், அந்த சில ஆக்சிடென்ட் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியே வந்து அவங்கள வந்து ஒரு 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 200 பேர் வந்து ஒரு 3 பேர்த்த வந்து கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்டா எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க, ஒரு மழை வந்தா எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து அழகா சொல்லியிருக்காங்க. படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தாராளமா இதை வந்து பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.